இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் என் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்திருக்க மிஸ் யூ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இவருக்கு டைரக்டராக 3வது படம். இதுக்கு முன்னாடி மாப்பிள சிங்கம், களத்தில் சந்திப்போம் இந்த 2 படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தில் ஹீரோ வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியன் பையன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதனால் அவங்க ஹீரோ மேலே லாரியை விட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுவே ஒரு பழைய படமாக இருந்தால் தலையில் அடிப்பட்டதுனால ஷார்ட் டைம் மெமரி லாஸ், டெம்பரரி மெமரி லாஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு நியூ ஏஜ்டு ஃபிலிமில் ஸோ தட் இவங்க வந்து இன்டர்மீடியட் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த எல்லாமே ஹீரோக்கு மறந்து போயிடுது. அதனால் இப்போ இவர் டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரேண்டமான இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் இவர் கருணாகரனை மீட் பண்ணுறாரு. அவர் கூட ஃப்ரெண்டாகி பெங்களூருக்கு போகிறாரு. அங்கே தான் ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்ததும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுற அவங்க அப்பா அம்மாட்ட இவங்க ஃபோட்டோவை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபோட்டோவை பார்த்ததும் இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அந்த பொலிட்டீஷியனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையை. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு சித்தார்த், ஆஷிகா ரங்கநாதன் இவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கருணாகரன், பாலா சரவணன், லொல்லு சபா மாறன் இவங்கெல்லாம் சைடு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குன்னு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஆவரேஜ் ஃபீல் குட் படத்தில் லூஸான ரேட்டிங்ஸ் படம் ஃபுல்லாக பார்க்க முடியுது. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், அங்கங்கன்னு வர காமெடி சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்த பாட்டு எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. படத்தில் 4க்கும் மேற்பட்ட பாட்டு இருக்குது. ஆனால் அது எல்லாமே தேவையில்லாத இடத்துல வந்து முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது உண்மையிலே ஜிப்ரான் கம்போஸ் பண்ண பாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க வைக்கிது. படத்தில் ஒரு ஃபைட் சீன் வருது. அதில் ஹீரோ ஒருத்தனை அடிக்கிறாரு. அவன் வில்லன் மேலே விழுந்து கொஞ்சம் தள்ளி போய் விழுகிறான். ஆனால் ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ காருக்கு பின்னாடி இருந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ அவர் அடிச்சுட்டு மறுபடியும் கார் பின்னாடி போய் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வருது. அதாவது ஒரு பூ தன்னுடைய முழு அழகோடி பூக்கணும்னா அதுக்கு சில வருஷங்கள் ஆகும். இந்த டைலாக் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதாவது மனுஷங்க வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு ஒரே டைமில் எவால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒன் டே ஆல் வில், இதுதான் இந்த டைலாக்கோட மீனிங். இந்த படம் பார்க்கும்போது நம்ம நானி நடித்த ஹாய் நானா அந்த படத்தை தான் அங்கங்கே ஞாபகப்படுத்துது. ஆனால் இந்த படத்தை விட அந்த படம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் பார்க்காம உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.